கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ட்ரா நம்பர் 537க்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். 05/9/2024 50/50 லாட்டரிக்குரிய ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 935 ஓகேங்களா. இப்போ நம்ம காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி 50/50 ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு அறிவிப்பு. நீங்கள் ஒருவேளை கேஎலோ டியரோ நீங்களோ உங்கள் நண்பர்களோ யாரேனும் போடுறீங்கன்னா மறக்காமல் இவங்களை வந்து தொடர்பு கொண்டுக்குங்க. இவங்க ஓரளவுக்கு ஜென்யூனாக நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. அதான் ஹைலைட். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஏமாத்துறாங்க, அதை வச்சு தான் இதை நம்ம உங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இவங்க வந்து உடனுக்குடனே ஒரு நம்பிக்கையான ஆளுங்க. ஓப்பனாக சொல்லணும், நம்பிக்கையான ஆள். நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து இவங்கள்ட்ட போட்டுக்கலாம். ஒரு 1000 1500 போடுறீங்கன்னா இவங்கள்ட்ட போட்டுங்க. பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. இவங்களை பற்றி யாரேனும் உங்கள்கிட்ட நீங்கள் எப்படி பண்ணுறாங்கன்றத யாரேனும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நான் சொல்கிற மாதிரி நல்லா தான் பண்ணுறாங்களா அப்படின்றத டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 50/50 லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ண போகிறோம். இவங்களுக்கு வந்து கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகேங்களா. இப்போ 50/50 லாட்டரி ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 9, பி போர்டு 3, சி போர்டு 5. ஓகேங்களா. 935. இதில் வந்து நம்மளுக்கு சி போர்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி உட்காந்தாச்சு. இங்கே நம்ம 4 எதிர்பார்த்தோம், இங்கே 1 இல்லைன்னா 3 எதிர்பார்த்தோம். இந்த ரெண்டுக்குமே வேலை இல்லை, கிளம்புன்ட்டாங்க. இங்கே 3 இறக்கிட்டான். ஓகேங்களா. இதில் வந்து நம்மளுக்கு சி போர்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி உட்காந்துருக்கு. ஓகேங்களா. அடுத்து நம்மளுடைய வின்னிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ட்ரிக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 930 இப்படி கொடுத்துருக்கோம். 930 இப்படி கொடுத்துருக்கோமா. இதில் ஓரளவுக்கு மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. இல்லை 5 இங்கே உட்காந்துருந்துச்சுன்னா ஒரு 3 டிஜிட் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு தான். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டே ஆல் போர்டு மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு ஆல் போர்டு கேசிங்களா 1 9 3 கொடுத்துருந்தோம். இதில் வந்து 9 3 2 பாஸ், 1 மட்டும்தான் உள்ளே வரல. இதை பேர் 5 உள்ளே இறங்கிடுச்சு. இதில் 2 நம்பர். ஓகேங்களா. 9 3 ஏபி பாஸ் 93 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் இதை ஈஸியாக தூக்கியாச்சு. ஆனால் 3 டிஜிட் மட்டும்தான் அந்த 0 உள்ளே வந்து கெடுத்துருச்சு. 5 வந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருக்கோம். ஓகேங்களா. 9 ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு ஏ போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதாவது ஆக்சுவலி 9 வந்துச்சுனாலே இதில் வந்து சப்ஜெக்டாக என்னென்ன வருதுன்றதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். 9 நம்மளுக்கு இறங்குச்சுனாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இறங்குறது 0 இறங்குது, 1 இறங்குது. ஓகேங்களா. 0 இறங்குது, 1 இறங்குது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இறங்குது. இதில் நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரான 3 மட்டும் விட்டுறாதீங்க. இதையும் ஃபாலோ பண்ணிங்க, இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணிங்க. இதில் இந்த 2 நம்பர் நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர். ஓகேங்களா. 0 1 2 3. இதில் நாளைக்கு ஏதாவது ஒரு நம்பர் அடிச்சே ஆகணும் கன்ஃபார்மாக. அதாவது ஏ போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா. இதுதான் 3 0 1 2 3. இதுதான். ஓகேங்களா. இதுதான் ஓரளவுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 0 1 2 3 ஏ போர்டுக்கான ஒரு முக்கியமான இதுதான். ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். பி போர்டு இன்னும் நம்ம ஃபாலோவிங் நம்பர் எடுக்கலை. பி போர்டு 3. பி போர்டு 3 வச்சு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 3க்கு 3 மறுபடியும் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 0. ஓகேங்களா. 0 அது இல்லாத பட்சத்துக்கு அடுத்து நம்மளுக்கு 3க்கு 0 வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா. ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் 3 நாளே. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 வச்சு 9க்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 9 அதுவும் வராத பட்சத்துக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8. 0 9 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய
வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். பி போர்டு 3 வச்சு 3க்கு 3 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 0, 9, 8. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். சி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். சி போர்டு 5 நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 நம்மளுக்கு ரொம்பவே ஹைலைட் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1. அதுக்கடுத்து 0 தான். 4, 1, 0. 0 வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பராக இருக்குங்க. ஹைலைட்டான ஒரு நம்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்தது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான மொத்த கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு மொத்த கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. இதில் ஒரு 3 டிஜிட் பாக்ஸு நீங்களே க்ரியேட் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஏபி, ஏசி, பிசி. ஓகேங்களா? சாரி, இது கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏபி, ஏசி, பிசியில் நம்மளுக்கு ஹைலைட்டாக இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வர்றதுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 34 ஃபஸ்ட்டு நம்பர். ஓகேங்களா? 34, 25. ஓகேங்களா? 25. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 01, 01, 26. ஓகேங்களா? 26. அதுக்கடுத்து நம்மளுக்கு ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 26ன்றது ஒரு ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர். அதனால தான். ஓகேங்களா? அதனால் பார்த்து அதை கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 49, 49, 49ன்றது பிசிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 62. அவ்வளோ நண்பர்களே, இதுதான் நம்மளுடைய ஏபி, ஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். 34, 25, 01, 26, 49, 62. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். 342501264962. இதுதான் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இப்போ இது வந்து ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? த்ரீ டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு நம்பரில் பார்த்துக்கிட்டோம்னா 137. ஓகேங்களா? கரெக்டாக தெரியல நினைக்கிறேன். 137. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 137. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 452. ஓகேங்களா? 452. 374. ஓகேங்களா? 374. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 197. ஓகேங்களா? 197. 138. 138. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 118. இதுதான் நண்பர்களே. இது மட்டும் நமக்கு 3 நம்பர் தான் வரும். பாக்ஸாக போட்டிங்கன்னா வெறும் 3 நம்பர் தான் வரும். 6 நம்பராக வராது. மற்ற எல்லாமே 6 நம்பராக கன்வெர்ட் ஆகும். 137, 452, 374, 197, 138, 118. இதுதான் நம்மளுடைய ஒரு கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதில் வேறு ஏனும் உங்களுக்கு டவுட்டு, வேறு எதுவும் கெஸ்ஸிங் வேணும்னா மறக்காமல் கேளுங்க. டீட்டெயில் ரிப்போர்ட்டாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கெஸ்ஸிங்கே நம்ம மெம்பர்ஷிப் கூடிய ஒரு கெஸ்ஸிங்கே மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா உங்களாலையும் ஒரு வின்னிங்கை சும்மா சூப்பராக தட்டி தூக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் பார்த்து
கவனமாக ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருக்கீங்க. அடுத்து ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இதில் 7 ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர், 8 ஹைலைட்டான ஒரு நம்பர், 1 அல்லது 3, அவ்வளோதான். 7, 8, 1, 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7, 8, 1, 3. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வரக்கூடிய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். இதுலவே 3 நம்பர் நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். அதாவது 783ன்னு எடுத்துக்கலாம், 183ன்னு எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பாக்ஸாக உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்போது கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய எல்லா கெஸ்ஸிங்கையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் தேவைப்படுச்சுன்னா கீழே கொடுக்குற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலில் என்ன லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுட்டு லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்களுடைய மோட்டிவேட் பாயிண்ட் தான் நம்மளோட சிறப்பான ஒரு அடுத்தடுத்த வீடியோவை சூப்பராக பண்ணுன்ற ஒரு மோட்டிவேஷனே. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.